ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு திவ்யாஸ் அட்வென்ச்சர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் திவ்யா அருண் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஒரு DIY பண்ணி. ஸோ இன்றைக்கி ஒரு ஃபெரி வீல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் 2 கார்ட்போர்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அட்டையில். ஸோ அதில் இந்த மாதிரி கிராஃப்ட் ஸ்டிக்ஸ் இருக்கும் இல்லையா, அதை நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டிக்ஸ் ஒரு சர்க்கிள். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு சர்க்கிள் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயுமே 8 ஸ்டிக்ஸ் ஒட்டிட்டு அதுக்கு மேலேயும் ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்க அட்டையை நான் ஒட்டிக்கிறேன். நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம 2 சைட் ரெடி பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த சுற்றியுமே இந்த கிராஃப்ட் ஸ்டிக்ஸை ஒட்ட போகிறோம். ஸோ இதுதான் நம்ம ராட்டினத்தோடைய அந்த பேஸ் மாதிரி. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ரெண்டு வீலுமே நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதை நல்லா காய விட்டுருணும். ஆக்சுவலாக நீங்கள் க்ளூ கன் இருந்தால் உங்கள் க்ளூ கன்னில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மரம்லாம் ஒட்டுற க்ளூ இருந்துச்சு என்கிட்ட. ஸோ அதில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இது எப்படின்னா, இதில் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக காய விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒட்டினோன்னா நல்லா ஒட்டிக்கும். இந்த மாதிரி கிராஃப்ட் ஸ்டிக்ஸை 2 நான் ஒட்டி வச்சுக்கிறேன். இது ஸ்டாண்டு மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நான் வீடியோவில் பண்ணுற மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க. அந்த வீலை நம்ம நிற்க வைக்கணும் இல்லையா, ஸோ அதுக்கான ஸ்டாண்டு தான் இது. 2 சைடு நம்ம ஓட்டணும். இப்போ நவராத்திரி டைம்லாம் வரப்போகுது இல்லையா, ஸோ நவராத்திரிக்கு கூட உங்கள் வீட்டில் கொலுலாம் வைப்பீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி அழகாக ஒரு ராட்டினம் செஞ்சு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது 2த்தையும் நிற்க வைக்கிறதுக்கு ஒரு பேஸ் ரெடி பண்ணிக்கிறோம். ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் 2 ஸ்டிக்ஸ் மாதிரி வச்சுட்டு ஒரு பேஸ் ரெடி பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டாண்டை சைடில் 2 சைடும் ஒட்டிட்டு இந்த வீல் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேயுமே நடுவில் 2 ஸ்டிக்ஸ் கிராஃப்ட் ஸ்டிக்ஸ் ஒட்டிட்டு அந்த வீலை இதுக்கு மேலேயும் ஒட்டிட்டோன்னா ஸோ தட் இது ஒரு நடுவில் ஒரு கனெக்டிங் ஃபேக்டராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த 2 வீலையுமே கனெக்ட் பண்ணிட்டோம். இதுக்கெலாம் க்ளூ கன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா டக்குன்னு ஒட்டுறதுக்காக க்ளூ கன் நான் யூஸ் பண்ணேன். உங்களுக்கு எந்த கன்னு கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எந்த கம் ஒட்டுறது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நடுவுலையும் நான் ஒரு பெரிய டூத்பிக்கு அந்த பெரிய குச்சி மாதிரி இருக்கும் இல்லையா, அதை நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம இதில் இந்த ராட்டினத்தில் இது இருக்கும் இல்லையா, காற்று, அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஸாக ஒரு டூத்பிக் இருக்கும் இல்லையா, அதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை ஒட்டினதுக்கப்புறம் இதுக்கு நம்ம இந்த லைக் கேரேஜ் மாதிரி ரெடி பண்ணணும். இது ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 3 சின்ன பீஸு, அதுக்கப்புறம் பட்ஸ் இருக்கும் இல்லையா, அதோட ஹெட்டு மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஹெச் ஷேப்பில் ஃபஸ்ட் நான் ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் அதை சுற்றி ஒரு பாக்ஸ் மாதிரி இந்த கிராஃப்ட்டு ஸ்டிக் வச்சு நான் ஒட்டிக்கிறேன். இது ரொம்பவே சிம்பிள் தான். பட் கொஞ்சம் பேஷன்ஸாக இதை நம்ம ஓட்டணும். இந்த க்ளூ டக்குன்னு ஒட்டாது. கொஞ்சம் அந்த க்ளூ அப்ளை பண்ணி கொஞ்சம் காய வச்சுட்டு ஓட்டினோன்னா டக்குன்னு ஒட்டிக்கும்.
இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்களும் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிங்கன்னா அழகான ஒரு கேரேஜ் வந்து ரெடி ஆகிடும். இதை வந்து ஹேங் பண்ணுறதுக்கு என்கிட்ட கட்டுக்கம்பி இருந்தது. ஸோ அதை வந்து ஹூக் மாதிரி மடித்து இந்த மாதிரி கட்டுக்கம்பி மாதிரி ரெடி பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், நம்ம ராட்டினம் ரெடி ஆகிடுச்சு. இதை கலர்ஃபுல்லாக மாற்றிட்டு இதில் லைட் செட் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Until then we will meet you in the next video. Tata bye bye from Divya Arun.